தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் 1 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 12வது வசனம். சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதுடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தான். அவன் ராஜ்யபாரம் ஸ்திரப்பட்டது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தாவீது மரணமடையும் காலத்துல தன்னுடைய மகனாகிய சாலமோனை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு புத்திமானாய் இருப்பதற்கும் கர்த்தருக்கு பயந்து நடப்பதற்கும் நிறைய வழிமுறைகளை சொல்லிட்டு ஒரு 3 நபர்களை பத்தி சாலமோன் கிட்ட சொல்றாரு. முதல் நபர் யார் அப்படின்னா செருயாவின் குமாரன் யோவாப். யோவாப் 2 இஸ்ரவேல் சேனாதிபதிகளை கொலை பண்ணியிருப்பாரு. 2 பேரையும் தாவீதுக்கு தெரியாம கொலை பண்ணியிருப்பாரு. இரண்டாவதாக கீலேயாத்தின் பர்சிலா குமாரரை பத்தி பேசுறாரு. அப்சலோமுக்கு எதிராக தாவீது ஓடி போகும்போது இந்த பர்சிலா குமாரர் தாவீதுக்கு உதவி செஞ்சிருப்பாரு. அதனால அவனுக்கு தயை செய்ய சொல்லி சாலமோன் கிட்ட சொல்றாரு. மூணாவதாக சீமேயி பத்தி சொல்றாரு. சீமேயி தாவீத தூசிச்சிருப்பான். ஆனா யோர்தான்ல தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்து அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டதுனால நான் உன்னை பட்டயத்தாலே கொன்று போடுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு தாவீது ஆணையிட்டு இருப்பாரு. ஆனாலும் அவர்கிட்ட ஜாக்கிரதையா இருக்க சொல்லி சாலமோனுக்கு சொல்லுவாரு. தாவீது மரணம் அடைஞ்சதுக்கு அப்புறம் சாலமோன் ராஜாவாகிறாரு. இந்த 2 பேர் ஒருத்தரை பத்தி நல்லா பேசியிருந்தாரு. மற்ற 2 எதிரிகளையும் சாலமோன் வேற வேற நேரங்களில் கொலை பண்ற மாதிரி 2 எதிரிகளையும் சாலமோன் இல்லாம ஆக்கிடுறாரு. அந்த இல்லாம ஆனதுக்கு அப்புறம் அவங்க 2 எதிரிகளும் அடிஞ்சு போனதுக்கு அப்புறம் சாலமோன் ராஜ்யபாரம் ஸ்திரப்பட்டது அப்படின்னு வேதத்துல போடப்பட்டிருக்குது. இப்போ நாம எதுக்காக இதை தியானிக்கிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் தேவன் நம்மளை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக அழைச்சிருக்கிறாரு. அவரு நம்ம ராஜாக்களா அழைச்சிருக்காரு அப்படின்னா நம்முடைய ராஜ்யபாரம் ஸ்திரப்படணும் அப்படின்னு சொன்னா நமக்கு எதிரான எதிரிகள் அத்தனை பேரும் அழிக்கப்படணும். எப்படி தாவீது சாலமோனுக்கு சொல்லி கொடுத்தாரோ அதே மாதிரி தேவன் நமக்கு சொல்லி தராரு. எதிரிகள் அத்தனை பேரையும் எதிர்த்து நிற்க சொல்றாரு. இந்த அத்தனை பேர் நம்ம சொல்றோம் யார் அப்படின்னா சாத்தான். இந்த சாத்தான் தான் நம்முடைய எதிரி. சாத்தானை நம்ம எதிர்த்து நிற்கணும், அவனை அழிச்சு போடணும். அவனுடைய கிரியைகள் எதுவும் நம்முடைய லைஃப்ல நம்முடைய வாழ்க்கையில நம்மளை மேற்கொள்ளாதவாறு அவனை எதிர்த்து நின்று இல்லாத மாதிரி செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய ராஜ்யபாரமும் ஸ்திரப்படும். அதுக்கான கிருபையையும் அதுக்கான பலத்தையும் ஏசப்பா நமக்கு இன்றைக்கு தருவாராக. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்க தந்த வசனத்திற்கு நன்றி ஏசப்பா. எங்க ஒவ்வொருத்தர் கூடயும் நீங்க பேசியிருக்கீங்கப்பா. எங்க வார்த்தைக்காக அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுடைய ராஜ்யபாரம் ஸ்திரப்படவமைக்காய் உமக்கு நன்றி ஏசப்பா. எங்களை ராஜாக்களாய் நீங்க அழைச்சிருக்கீங்கப்பா. யாருக்கும் நாங்க அடிமை இல்லை ஏசப்பா. யாருக்கும் நாங்க பணிந்து போக தேவையில்லை ஏசப்பா. அமேன். என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் வேண்டுதல்களையும் இன்றைக்கு நீங்க செய்றீங்க ஏசப்பா. அமேன். அவர்களை அப்பா வெற்றியை காண வைக்கிறீங்கப்பா. இருதயத்தின் வாஞ்சிகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுறீங்க ஏசப்பா. கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்க கருத்துல கொடுக்குறோம் அப்பா. அவங்க என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்க சொல்லியிருக்காங்களோ அதில் எல்லாம் அவர்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கணும் ஏசப்பா. உண்மை நோக்கி வந்த ஒருவரை கூட நீங்க தள்ளி விட்டதில்லை ஏசப்பா. உண்மை நம்பி அப்பா உம்மிடம் வேண்டுதல் செய்திருக்கும் இந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க இன்றைக்கு ஆசீர்வதிக்க போறீங்கப்பா. உங்களுடைய கரம் அவங்களோடு இருக்குதுப்பா. தூதர்கள் அவர்களுக்கு உதவி செய்வார்களாக அப்பா. வாழ்க்கையில் அவங்க என்னென்ன காரியங்களுக்காக பயந்தாங்களோ அதுல எல்லாம் இருந்து அவங்களை விடுதலை செய்யுங்கப்பா. அவங்களுக்கான நன்மைகளை அவங்க கண்கள் காண செய்யுங்கப்பா. ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. இன்றைய வசனத்திற்காக நன்றி ஏசப்பா. எங்க ராஜ்யபாரம் ஸ்திரப்படுகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. எங்க எதிரியாகிய சாத்தானை நாங்க அழித்து போடுகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. அவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எங்களை பயமுறுத்துறான். உனக்கு இந்த நோய் வந்துடும், அந்த நோய் வந்துடும், இது இருக்கு அது இருக்கு, வாழ்க்கை ஃபுல்லா மருந்து சாப்பிடணும். இல்லப்பா, இந்த எதிரியை எங்க முன்னாடி இல்லாமல் ஆக்குறோம் ஏசப்பா. நீங்க எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தினால நாங்க சொல்றோம், ராஜாக்களா நாங்க இருக்கிற மாதிரிக்காய் இந்த எதிரி இன்றைக்கு தள்ளுண்டு போவானாக.
அவனை நாங்கள் அழித்து போடுகிறோம் ஏசப்பா. இனி அவன் வாழ்க்கை அப்பா ஒன்றுமில்லாமல் ஆயிடுச்சுப்பா. எங்க வாழ்க்கையில் அவனை எந்த கிரியையும் செய்ய முடியாதுப்பா, எந்த நோயையும் கொண்டு வர முடியாதுப்பா. எங்களுடைய உடல் நீங்க வாழும் ஆலயமா இருக்குது ஏசப்பா. ஸ்தோத்திரமாப்பா, நன்றி ஆண்டவரே. எங்க உடல் முழுவதும் உம்முடைய ரத்தம் பூசப்பட்டிருக்குதுப்பா. எந்த நோய் கிருமியும் உள்ளே நுழைய முடியாது. சாத்தானின் எந்த நோயும் எங்களை தொட்டக்கூட முடியாதுப்பா. ஆமென். ஸ்தோத்திரமாப்பா. கடன்களை கொண்டு வந்து பிள்ளைகளை நாசமாக்கும் தரித்திரம் இன்றைக்கு இந்த எதிரி இன்றைக்கு இந்த பிள்ளைகள் எதிரே நிற்க முடியாமல் அழிந்து போகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. சிலுவையில் நீங்க கொடுத்த அதிகாரத்தினால பேசுகிறோம். பண கஷ்டத்தினால் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளினுடைய வாழ்க்கையிலும் செழிப்பை பேசுகிறோம் ஏசப்பா. இந்த வழியில அந்த வழியில இல்லப்பா, ஏதோ ஒரு வழியில இந்த பிள்ளைகளுக்கு நீங்க உதவுகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. அவங்களுடைய தரித்திரம் மாறி தேவைகள் சந்திக்கப்பட்டு மீதம் எடுக்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. எங்களுடைய தேவன் abandon God அப்பா, எத்தனை கூட மீதி எடுத்தாங்கப்பா. ஆமென். எல்லா இடங்களிலையும் படகு அமிழத்தக்க மீன்களை கொடுத்தீங்க ஏசப்பா. நீங்க கொடுத்தீங்கன்னா அப்பா கூரையை பிச்சு கொண்டு கொட்டுகிற அளவுக்கு செல்வத்தை கொடுக்க வல்லவர்ப்பா. ஆமென். ஸ்தோத்திரம் ஏசப்பா. நன்றி ஏசப்பா. உம்முடைய பிள்ளைகள் மேல் ஆசீர்வாத மலை கொட்டுகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. எங்கேயும் அவங்க வெட்கப்பட்டு போகாதபடிக்கு உம்முடைய பிள்ளைகளை நீங்க உயர்த்தி வைக்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. கீழாக்காமல் மேலாக்குறீங்க ஏசப்பா, வாழாக்காமல் தலையாக்குறீங்க ஏசப்பா. வெட்கப்பட்ட இடங்களில் அப்பா உம்முடைய பிள்ளைகளை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்கிறீங்க ஏசப்பா. எல்லா இடங்களிலும் அந்த பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. உம்முடைய பிள்ளைகளாக வேறு பிரித்து வைக்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. எந்த பிரச்சனைகளும் அந்த பிள்ளைகளை மேற்கொள்ளாதபடிக்கு உம்முடைய கரம் அவங்களோடு இருக்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. தொடர்ந்து ஆசீர்வதிங்க. இந்த இரவு தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திர செய்வினை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லாவற்றிலிருந்து எங்களை விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் எங்களை தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இயேசுவே உங்க இரத்தத்தில் வல்லமை உள்ளது. இயேசுவே உங்க இரத்தத்தில் மகிமை உள்ளது.